இல்லையா? பாதிக்கப்பட்டவங்களா இருக்க தன்னை வந்து காட்டிக்கொண்டு அதை எஸ்கலேட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அவங்க அதை எப்படி அணுகுவாங்க அதை? இது வந்து அணுகிறது வந்து ஒரு சிஸ்டம்னு கிடையாது. இப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னா, இது வந்து நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து நம்ம எல்லாரும் கல்யாணம் பண்ணி ஆகணும். நான் ஒரு பொண்ணை பார்க்குறேன், கல்யாணம் பண்ணோம் அப்படின்னன்னா, அது வந்து லவ் மேரேஜ்ன்னு சொல்லிருவாங்க நம்ம சமுதாயத்துல. அதுவே பெரியவங்க வந்து பார்த்து பண்ணாங்கன்னா, அது அரேஞ்ச் மேரேஜ்ன்னு சொல்றாங்க. இவ்வளவுதான் சிம்பிள். இதே சிஸ்டம் வந்து நம்ம ஒரு கான்ட்ராக்ட்லயும் கொண்டு வரலாம். நம்மளா சூஸ் பண்ணி ஒரு ப்ராசஸ்க்கு போறது ஆட் ஹாக் ஆர்பிட்ரேஷன் சொல்லுவாங்க. இந்த ஆட் ஹாக் ஆர்பிட்ரேஷன் தான் எப்படி பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம தெரியணும் எல்லாருமே. இதுக்கு வந்து நம்ம அந்த கான்ட்ராக்ட்ல போடுறோம் ஃபர்ஸ்ட். போடுறதும் அந்த மாதிரி கிளாஸ்ல இருக்கு. அந்த கிளாஸ்ல வந்து ஒரு 5 சரத்து முக்கியமான சரத்தா இருக்கு. ஒன்று, எந்த மாதிரி பிரச்சனைகள் கொண்டுட்டு போகலாம். அதில் பொதுவாக பார்த்தீங்கன்னா அனைத்து பிரச்சனைகளும் சேர்த்துருவாங்க. நல்லது அது. சில பிரச்சனைகள் போடக்கூடாது. சில பிரச்சனை போட்டோம்னா அந்த பிரச்சனைகள் மட்டும்தான் இதில் எடுத்துகிட்டு போக முடியுங்கிற மாதிரி ஒரு கட்டுப்பாடு வந்துடும் அது.